சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அன்பான மகர ராசி நேர்களே, இந்த அருமையான காணொலியில நம்ம பார்க்க போறது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு பஞ்சமாதிபதி, ஜீவனாதிபதி. சாதாரணமாகவே இந்த மகர ராசி அன்பர்கள் உழைக்கக்கூடிய வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். என்னதான் முதலாளியாக இருந்தால் கூட உட்காந்து நீங்களும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா முதலாளிகள் வேலை வாங்குவாங்க. மேனேஜர்கிட்ட ஒரு வேலையை சொல்லுவார், மேனேஜர் போய் அசிஸ்டன்ட் மேனேஜர்கிட்ட சொல்லுவார், அசிஸ்டன்ட் மேனேஜர் சூப்பர்வைசர்கிட்ட சொல்லுவார், சூப்பர்வைசர் இப்படி ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக யாருமே உழைக்க மாட்டாங்கங்கிறீங்களா? அப்படி கிடையாது, உழைப்பாங்க அவங்க இதுக்கு. ஆனால் முதலாளி அப்படின்னாலே முதல் போடுறதுனால கேபிட்டல் முதல் போடுறதுனால அவங்க என்னன்னா ஆளுமை. முதலை போட்டு நான் ஆளுமையோடு இருப்பேன் அப்படிங்கிறவங்க. ஆனால் இந்த மகர ராசி முதலாளிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உழைக்கக்கூடிய அம்சம். அவங்க உட்காந்து உழைப்பாங்க. அவங்க சில வேலைகளை தன்னை ஈடுபடுத்தி தானும் சந்தோஷம் அடைந்து பிறரையும் சந்தோஷத்தில் கொண்டு வந்து அவர்களோடு இணைப்பதில் வல்லவர்கள். அந்த வகையில் இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் பஞ்சமாதிபதி. எப்போவுமே பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி யாரோ அவரை நம்ம வழிபாடு பண்ணுறது நம்மளோட போன ஜென்ம கர்மாக்களை இந்த ஜென்மத்தில் குறைத்து ஒரு சந்தோஷத்தை கொண்டு வர்றது. இவங்க எப்போவுமே மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணணும். ஜீவனம் அதிபதி இவர் தான். அப்போ ஜீவனம் உழைத்தால் அப்போ ராசிநாதன் யாரு? சனீஸ்வர பகவான். உழைக்கக்கூடிய ஒரு அம்சத்தை இந்த சனீஸ்வர பகவான் ராசிநாதனாக கொடுப்பார். உழைச்சா கண்டிப்பாக வெற்றி, சந்தோஷம். ஏன்னா இந்த சுக்கிரவான் சந்தோஷம். ஸோ 5 10 அதிபதி இதுவரைக்கும் எங்கே இருந்தாலும் உங்கள் பாக்கியஸ்தானத்தில் இருந்தார். ஆக பாக்கியம் 9ஆம் இடம். அப்பப்பா ஏகப்பட்ட சந்தோஷம் அப்பா. உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லபடியாக இருந்தது. தொட்டதெல்லாம் வெற்றி. உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில், குடும்பத்தில் பிரச்சனையும் இல்லை, சந்தோஷம். அப்படி சொல்ல முடிஞ்சதா? இல்லை. ஏன்? அவரே நீச்சம் அடைந்தனால அந்த பலம் இல்லாமல் இருக்கார் பாக்கியஸ்தானத்தில். அவர் எப்படியா உங்களுக்கு கொடுப்பார்? அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இப்போ நீச்சராசியை விட்டு விலகி உங்களது ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துக்கு திக்பலம் அடைகிறார். ரொம்ப அற்புதம். உபஜயஸ்தானங்களில் இதுவும் ஒன்று. ஜெயம்னாலே வெற்றி அடையக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இந்த சுக்கிர பகவான் வரப்போறார். ஜீவனத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார், பரபரப்பை கொடுப்பார், ஏகப்பட்ட வேலை பலுவை கொடுப்பார். அதுக்கெல்லாம் அஞ்சினவங்களா நீங்க? என்னதான் இருந்தாலும் நான் சமாளிப்பேன், என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க, வீம்புன்னு சொல்லக்கூடாது, வீராப்போட வேலை செஞ்சு. வீம்புங்கிறது வேற, வீம்புங்கிறது இந்த உட்காந்துட்டு அழிச்சாட்டியம் பண்ணுறது, அது கிடையாது. வீராப்பு இந்த இடத்துல அதை என்னால் முடிக்க முடியும் அப்படின்னு செஞ்சு செய்வீங்க பாருங்க, அற்புதம். வேலை பளு 1000 இருந்தாலும் செஞ்சு முடிச்சிடுவீங்க. அந்த வேலை பளு கொஞ்சம் அதிகமாகும். தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அதுலேயும் கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக செயல்படுத்தினா ரொம்ப விசேஷம். இந்த நேரத்தில் வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருந்தாலும் கவனமாக இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா ஜீவனஸ்தானம் அப்படிங்கும்போது ஜீவனத்தில் தான் கண் வைக்கணும். அப்போ தான் உயர்வு கிடைக்கும். 2/11/2025 முதல் 6/11/2025 வரைக்கும் சுகாதிபதியும் லாபாதிபதியுமான செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திரக்காலில் வரும்போது இந்த நேரத்தில் ஒரு வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு இருக்குங்க. 2ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதிக்குள்ளே ஒரு வெளியூர் பிரயாணம் கண்டிப்பாக இருக்கும். அதில் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை. அதேமாரி உறவினர்கள் ரொம்ப அனுகூலமாக இருப்பார். இந்த நேரத்தில் சொத்து சேர்க்கை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் என்ன, வில்லங்கம் இல்லாமல் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் நீங்கள் எப்போ முடித்த வேலைக்கு இன்னைக்கு பரிசு கிடைக்கும், ஒரு உயர்வு கிடைக்கும், ஒரு இன்சென்டிவ் கிடைக்கும். அதுமாதிரி தொழில் வியாபாரத்தில் எப்போவோ பாடுபட்டிருப்பீங்க, அதற்குண்டான அங்கீகாரம் இப்போ கிடைக்கும். அதற்குண்டான ஒரு லாபம் இப்போ சேரும். திக்குமுக்காட வைக்கும். அப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் அமையும். அடுத்தபடியாக 7/11/2025 முதல் 17/11/2025 வரைக்கும் ராகு பகவான் சுவாதி நட்சத்திரக்கால வரும்போது பிரம்மாண்டமான வெற்றிக்காக திட்டமிடுவீர்கள். பிரம்மாண்டமான வெற்றி வந்துச்சான்னு இல்லை, அதுக்குண்டான ஒரு வேலைகளை ஆரம்பிச்சிடுவீங்க. பிரம்மாண்டமான வெற்றி வேணும், யோகம் வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு திட்டம் போடுவீங்க. அதை அப்ளிகபிள் பண்ணி பெருசாக கொண்டு வருவீங்க. இந்த நேரத்தில் அதுக்குண்டான வேலைகளை செஞ்சு அப்ளை பண்ணி ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு வேலையை அற்புதமாக செஞ்சு மோட்டிவேஷன்
அப்படி கொண்டு வந்து அதற்குண்டான டெஸ்டினேஷனை கண்டுபிடிப்பீங்க. பெரிய விஷயம், ரொம்ப பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த நேரத்தில் நீங்கள் போட்ட வேலைகள்லாம் அற்புதமாக டக்கு 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 டக்குன்னு முடியும். 18/11/2025 முதல் 25/11/2025 வரைக்கும் 3/12 கூடிய அதிபதி குரு பகவானின் விசாகம் நட்சத்திர காலில் வரார். விசாகம் நட்சத்திர காலில் வரும்போது உங்களுடைய உடன்பிறப்புகளின் மூலமாக இருந்து வந்த குழப்பங்கள், மன கிளேசங்கள் கண்டிப்பாக குறையும். உங்கள் முயற்சிகள் சாதகமாகும். எதிர்பாராத வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அதெல்லாம் உறுதியாக நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரு வெளியூர் பிரயாணம் ஜம்முன்னு போயிட்டு வரீங்க, அதனாலே உங்களுக்கு பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். சும்மா போயிட்டு வர்றது வேற, ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வர்றது கூட ரொம்ப முக்கியம்தான். ஏன்னா என்னதான் நம்ம இப்போ ஒரு ஆன்மீக சுற்றுலா செல்கிறோம் அப்படின்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வரோன்னா கோயிலில் போயிட்டு திவ்யமாக சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அம்பாள் தரிசனம் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் அந்த ஆன்மீக சுற்றுலா நல்லபடியாக முடிஞ்சதுன்னு அர்த்தம். சும்மா ஏதோ போனோமா, கூட்டத்தோட கூட்டமாக நின்னோமா, ஏதோ வந்தோமா, ஜரகண்டின்னு வந்தோமா, அதெல்லாம் வந்து பிரயோஜனமே கிடையாது. ஏதோ சாப்பிட்டோமா வந்தோமான்னு இருக்கிறது, அதுக்கு வீட்டிலேயே சாப்பிட்டு போயிடலாம். அந்த ஆன்மீக சுற்றுலா உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் சுக்கிர பகவானை மனமுருகி வழிபாடு பண்ணுங்க, நெய் தீபம் போடுங்க, மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்க. அதான் முதல்ல சொல்லிட்டேன் உங்களுக்கு. மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ண 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 பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பெருமாள் கோயிலுக்கு போங்க, மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்க. எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி, பேர் தான் வேற, ஆனால் மகாலட்சுமி தான், புரியுறதா? பேர் தான் வேற. சவுந்தரவல்லி, சுந்தரவல்லி அப்படின்னு ஏதோ பேரில் இருக்கும், ஆனால் மகாலட்சுமி தான். பெருமாளோட மிஸ்ஸஸ் வந்து மகாலட்சுமி தாயார் தான். ஆக அந்த மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ண பண்ண மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும், கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடைக்கும். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக்கு. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி. கண்டிப்பாக இந்த சின்ன சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலே உங்களது பஞ்சமாதிபதியும் ஜீவனாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து அதி அற்புதமான ஒரு பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.